Hello learners, welcome to Zenith 360 channel. So in the video la namba 10th standard max chapter 3 algebra la exercise 3.1 last sum question number 5 paaka porom. So the question says there are 12 pieces of 5, 10 and 20 rupee currencies whose total value is 105 rupees. When first two sorts are interchanged in their numbers, its value will be increased by rupees 20. Find the number of currencies in each sort. ஸோ இங்கே வந்து 5 ரூபா நோட்டு ஒரு அமௌண்ட் இருக்குது அண்ட் 10 ரூபா நோட்டில் கொஞ்சம் கரன்சிஸ் இருக்குது அண்ட் 20 ரூபா நோட்டில் கொஞ்சம் கரன்சிஸ் இருக்குது. ஸோ எத்தனை 5 ரூபா நோட் இருக்குது, எத்தனை 20 ரூபா நோட் இருக்குது, எத்தனை 10 ரூபா நோட் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மொத்தம் 12 பீசஸ் இருக்குது, எல்லா நோட்டும் சேர்த்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கிவ் அண்ட் டேக், லெட்ஸ் டேக் அப்படின்னு ருபீஸ் 5 எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ருபீஸ் 10 நோட்ஸை ஒய்ன்னு எடுத்துக்கலாம், ருபீஸ் 20 நோட்ஸை ஜெட் அப்படின்னு எடுத்துட்டா டோட்டலாக வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 12. 12 நோட் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. அதுக்கப்புறம் மொத்த வேல்யூ வந்து 105 ருபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா ஸோ 5 ருபீஸ் நோட்டை எக்ஸ் இருக்குது, அதே மாதிரி 10 ருபீஸ் நோட் வந்து ஒய் இருக்குது, 20 ருபீஸ் நோட்டு ஜெட் இருக்குது. ஸோ ஈக்குவல் டு 105. இது ஈக்குவேஷன் 2. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் டூ சார்ட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச்ட், இட்ஸ் வேல்யூ வில் பி இன்க்ரீஸ்டு பை 20. அதாவது இந்த ரெண்டு வேல்யூவை மாற்றி எழுதுனா இங்கே வந்து 20 ரூபா எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா 10x ப்ளஸ் 5y ப்ளஸ் 20z இஸ் ஈக்குவல் டு 125 கிடைக்கும். ஸோ இது ஈக்குவேஷன் 3. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணி நம்ம எக்ஸ் ஒய் ஜெட் கண்டுபிடிக்கணும். சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் குரூப் பண்ணி எலிமினேட் பண்ணுவோம். நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறேன். பண்ணால் செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிட்டால் இட் இஸ் 5x ப்ளஸ் 10y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 105. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 5x ப்ளஸ் 5y plus 5z is equal to 60. So x variable நான் eliminate பண்ணுறேன். So equations subtract பண்ணுறப்போ signs change ஆகும். Signs change ஆச்சுன்னா x cancel ஆகிடும். 10 minus 5 5y and it is 15z equal to 45. இது equation 4. equation 5 கண்டுபிடிக்கிறதுக்கு first equation and third equation solve பண்ணுறேன். So third equation டைரெக்டாக எடுத்துக்கிட்டா 10x ப்ளஸ் 5y ப்ளஸ் 20z இஸ் ஈக்குவல் டு 125. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அகைன் எக்ஸ் வேரியபிள் தான் எலிமினேட் பண்ணோம் இல்லையா. ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ 10x ப்ளஸ் 10y ப்ளஸ் 10z இஸ் ஈக்குவல் டு 120. ஸோ சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணால் சைன்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம் அண்ட் தென் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். 5y மைனஸ் 10y மைனஸ் 5y and plus 10z is equal to 5. So இது equation 5. So equation 4 வந்து y and z ல கிடைச்சிருக்கு, equation 5 y and z ல கிடைச்சிருக்கு. 4 and 5 சால்வ் பண்ணுறப்போ y and z வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். So equation 4 எடுத்து எழுதிக்கிட்டா 5y plus 15z is equal to 45. இந்த equation 5 நான் டைரெக்டாக எழுதுகிறேன். minus 5y plus 10z is equal to 5. ஸோ இங்கே நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸை ஆட் பண்ணுறப்போ y வேரியபிள் கேன்சல் ஆகிடும் அண்ட் 15 plus 10 it is 25z is equal to 45 plus 5 50. ரைட், இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் z is equal to 50 by 25 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ z வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த z வேல்யூவை ஈக்குவேஷன் 4 இல்லை ஈக்குவேஷன் 5ல் சப்ஸ்டியூட் பண்ணால் y வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் வந்து ஈக்குவேஷன் 5ல் சப்ஸ்டியூட் பண்ணி y வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ரைட், ஸோ புட் z is equal to 2 in equation 5. ஸோ ஈக்குவேஷன் 5 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா மைனஸ் 5y ப்ளஸ் 10z ஈக்குவல் டு 5ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். zக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ minus 5y plus 10 times 2
equal to 5. So அப்பனா minus 5y plus 20 is equal to 5 னு வரும். Simplify பண்றப்போ finally we get y is equal to so 3 னு கிடைக்கும். Because minus 20 ஆயிடும். So 5 minus 20 it is minus 15. Minus 15 by minus 5 3. Okay. So next x value கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா y and z வேல்யூவை நமக்கு தெரிஞ்ச அந்த ஃபண்டமெண்டல் 3 ஈக்குவேஷன்ஸ் இங்கே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச இந்த 3 ஈக்குவேஷனில் ஏதாவது ஒன்றில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். லெட்ஸ் டேக் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். புட் y equal to 3 and z is equal to 2 in equation 1. Fine. So first equation என்ன எழுதுனோம்? xy z is equal to 12. Right? So x தான் தெரியாது. y க்கு பதிலா 3, z க்கு பதிலா 2 equal to 12. Simplify பண்றப்போ finally we get x is equal to 12 minus 5, 7. So x value 7, y value 3 and z value 2 கண்டுபிடிச்சிருக்கோம். So final answer எடுத்து எழுதுறப்போ total number of rupees 5 currencies is equal to rupees 5 currency தான் நம்ம x ன்னு எடுத்திருந்தோம். So 7 and number of rupees 10 currencies is equal to y value. Y வந்து 3. So மொத்தம் 3 notes. அதே மாதிரி number of rupees 20 currencies is equal to z ஓட value. Z ஓட value 2. So இதுதான் வந்து final answer for question number 5. Thank you.